மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது. ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். ரேடியோ சிட்டியோட இந்த பேட்மிண்டன் லீக் இன்றைக்கி வந்திருக்கீங்க. ஆல்ரெடி எங்களுக்குலாம் தெரியும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் எங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குண்ணா? கண்டிப்பாக ஆக்சுவலி வந்து 3 நாளாக நடந்துகிட்ருக்கு. அண்ட் ஆக்சுவலி பேட்மிண்டன் இஸ் பிகமிங் வெரி காமன் ஸ்போர்ட் விச் எவ்ரி ஒன் வாண்ட் கெட் இன் டு இட். ஸோ அதை வந்து இவ்வளோ அழகாக இங்கே நடக்கும்போது அதில் நாங்களும் வர்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பர்ண்ணா. ஸோ வந்திருக்கிறதே பார்த்தீங்கன்னா ராம் சரண் மாதிரி ஸ்டைலாக ஹேர் ஸ்டைல்லாம் வச்சு மாசாக வந்துருக்கீங்க. சூப்பராக இருக்கீங்க பார்க்குறதுக்கு, ஹேண்ட்ஸமாக. ஸோ இப்போ ஹீரோ வேறு ஆகிருக்கீங்க நீங்கள். அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இந்தியாவுக்கு சார்பாக. மேலே பெரிய ஆளாகிறதுக்கு 2024 எங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோ கிடைக்க போகிறார் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக. ஸோ இப்போ டேரக்டர் சார்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்மிண்டன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த பேட்மிண்டன் லீக் வந்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது, எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க? ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 40+ டீம்ஸ் 3 டேஸாக நடந்துட்டுருக்கு. அந்த பேட்மிண்டன் ஈவெண்ட்டோட ஃபினாலேக்கு வந்து நாங்கள் வந்திருக்கிறது. ஸோ எக்ஸைட்டிங்காக இட்ஸ் வெல் ஆர்கனைஸ்ட் ஈவெண்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கு. இப்போ இந்த டைம் என்ஜாய் பண்ணுறீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். சூப்பர் சார். அப்புறமா நம்ம அண்ணனை வச்சு ஹீரோவாக படம் எடுக்கிறீங்க. அண்ணன் தான் இப்போ லீட் ரோல். ஏன்னா நாங்கள் வந்து கண்ணு கொள்ள இடத்துலலாம் பார்த்தோம், சைடு ரோலே ஹீரோ மாதிரி தான் பண்ணியிருந்தாப்புல, நிறைய இடத்துல பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அண்ணனை ஹீரோவாக சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? சார், இது வந்து ஒரு ஸ்கூல் ரீயூனியன் படம். ஒரு 10 இயர்ஸ் கழித்து திருப்பி போகிற ஸ்கூலுக்கு போய் படிக்கிற மாதிரி ஒரு சூழல் வருது. ஸோ அப்போ 27-28 வயசில் ஒரு ஆள், அதே நேரத்தில் கொஞ்சம் சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு குறும்புத்தனமான ஃபேஸ், ப்ரெசென்ட்டில் வந்து ஒரு நல்ல எமோஷ்னலாக கேரி பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டர் தேவைப்பட்டுச்சு. அப்போ அவர் வந்து கரெக்டாக எனக்கு ஃபிட் ஆனார். ஸோ படமும் நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், பயங்கரமாக இருக்குது. அந்த 96 ஃபீல் லைட்டாக வந்துச்சு எங்களுக்கு, ஏன்னா நிறைய இடத்துல கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. உங்களுக்கு சொல்கிறேண்ணா, ஸ்கூலில் நீங்கள் மறக்க முடியாத நினைவுகள்லாம் என்னெல்லாம்? நான் அடி வாங்கினது, திட்டு வாங்கினது, ஹோம்ஒர்க் பண்ணாதது அப்படி தான் இருக்கும். நான் அதான் சொன்னேன், ஸ்கூல் லைஃப் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து ஆஹா எவ்வளோ அழகான நாட்கள், எவ்வளோ சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா அந்த டீச்சரை நம்ம திருப்பி பார்க்கணுமே அப்படின்னு இருக்கோன்னுவாங்கள்ல. அப்படி எனக்கு எதுவுமே இல்லை. எல்லா டீச்சரும் அடிப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து எனக்கு ஹோம்ஒர்க் பண்ண கூட ஹெல்ப் பண்ண மாட்டானுங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி ஒரு ட்ராஜிக் அண்ட் ஃபன்னான ஒன்று தான். பட் இது வந்து அப்படி இல்லாமல் நிஜமாகவே நான் ஒரு ஸ்கூல் எப்படி வாழணும்னு நினச்சினோ அந்த மாதிரியான ஒரு ஃபன்னான ஸ்கூலாக இருந்துச்சு. அண்ட் மோராக இது வந்து ரொம்ப ஒரு இமோஷ்னலி கனெக்டடான ஃபிலிமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருமே ஏதோ ஒரு சூழலில் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய மல்டிபிள் பிளாட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனாலவே எக்ஸைட்டிங்காக பண்ணுது. கண்டிப்பாண்ணா. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்குமே நிறைய இடத்துல நிறைய கவுண்டர்ஸும் சரி, இல்லை நிறையா ஃபீலிங்ஸும் சரி, எங்களுக்குமே எமோஷனலாக கனெக்ட் ஆயிருந்துச்சு. நான் என்ன நம்மளும் பேசாமல் சின்ன வயசு க்ரஷெல்லாம் நம்மளுக்கு நான் இருந்துச்சு, பெயிண்ட் வந்திருக்கலாம் அப்படின்னு. சரி என்ன பண்ணேன், அது போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னு நினச்சேன். அதில் சொல்லி நீங்கள் லாஸ்ட் பெஞ்சினாலே மாஸ் தானே அப்படின்னு. நீங்கள் லாஸ்ட் பெஞ்சா இல்லை ஃபஸ்ட் பெஞ்சா? 100% லாஸ்ட் பெஞ்சு தான் நான்லாம் கண்டிப்பாக. ஆனால் சில டைம் நாங்கள் லாஸ்ட் பெஞ்சை ஒதுக்கிடுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பெஞ்சாக இருந்தால் படிக்கிறவன், லாஸ்ட் பெஞ்சாக இருந்தால் அடி வாங்குறவன், இன்னும் நடு பெஞ்சுக்காரன் தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்கன்னு சில சீரியஸான பீரியட், தமிழ் பீரியட், சோஷியல் பீரியட்னா மட்டும் நாங்கள் பெஞ்சில் கொஞ்சம் மாறிப்போம். ஏன்னா லாஸ்ட் பெஞ்சிலேருந்து அடி வாங்குற அளவு கூட எங்களுக்கு வந்து அப்போ வந்து தைரியம் இருக்காது. அந்த இடத்துல மட்டும் நம்ம லைட்டாக எஸ் ஆகிக்கிட வேண்டியது. ஆமாம் சார், ரவுடி பசங்களாம் பின்னாடி இருக்காங்க, நான் குட் பை அப்படின்ட்டு நாங்கள் முன்னாடி வந்துடுவோம். ஆமாம், அந்த இடத்துல மட்டும் முன்னாடி வந்துட்டு மறுபடியும் பின்னாடி போய் உட்காந்துக்கலாம். ஓகே, இப்போ டேரக்டர் சார் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் லாஸ்ட் பெஞ்சா ஃபஸ்ட் பெஞ்சா? நான் எப்பொழுதுமே லாஸ்ட் பெஞ்ச். ஆனால் டீச்சர்ஸ் வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா, சில சமயம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம், அடித்து கூப்பிட்டு ஃபஸ்ட் பெஞ்சில் உட்கார வைப்பாங்க. அப்புறம் அங்கேயும் தொல்லை தாங்க முடியாமல் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டை நிற்க வச்சுருவாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த கேட்டகரியை சேர்ந்தோம். நாங்கள் வந்து எந்த கேட்டகரினா, டீச்சர்ஸ் நல்லா இருக்காங்கன்னா ஃபஸ்ட் பெஞ்ச் வந்துடுவோம், நல்லா இல்லைன்னா லாஸ்ட் பெஞ்சு போயிடும். அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள ஆளுக்கு நாங்கள். சூப்பர் சார். ஸோ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும் கேட்க சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக சாரோட ஒரு பெரிய, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இழப்பு, விஜயகாந்த் சாரை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும் பேச முடியுமா நீங்கள்? சார், நான் வந்து ரொம்ப சின்ன பையன். செட்டில் வந்து நிறைய லேபர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து அதாவது ஒரு 10 இயர்ஸாக ஒரு படத்தில் நடிக்கலை. இந்த நம்ம சினிமாவில் வந்து நிறைய அந்த பாகுபாடு இருக்கும். ஒரு செட்டில் சாப்பாடே பார்த்தீங்கன்னா, இப்போ டைரக்டருக்கு ஆக்டருக்குலாம் ஒரு தனி பிளேட்டு, தனி இடம், ஸ்பெஷல் ஃபுட் இப்படிலாம் கொடுப்பாங்க. இதுக்கு எதிராக நான் எப்பொழுதுமே கொஞ்சம் வந்து சோஷியல் ஜஸ்டிஸாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுவேன். இந்த மாதிரி என் படத்தில் ஒரு நாள் வந்து நடந்தபோது நான் திருப்ப சொல்லியும் அது வந்து நடக்காமல் இருந்துச்சுன்னு என் காதுக்கு வந்துச்சு. நான் ஒரு நாள் போய் என் ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாரும் கூப்பிட்டு சண்டை போட்டு வந்த உடனே எல்லா லேபர்ஸும் என்கிட்ட சொன்னது, விஜயகாந்த் சார் இப்படி தான் பண்ணுவார், எங்கள் கூடயே வந்து உட்காந்து சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 1-2 தர இல்லை. நான் வந்து நிறைய ஆட்ஸ் எல்லாம் பண்ணும்போதே இந்த மாதிரி நான் எப்போ சண்டை போட்டாலும்
போனாலும் அங்கே உள்ள லேபர்ஸ் லைட்மேன் அண்ணன்லேருந்து எல்லாரும் வந்து விஜயகாந்த் சாரோட இந்த ஒரு நேச்சர் பற்றி சொல்லுவாங்க. எனக்கு அப்படியே புல்லரிக்கும். ஓகே வந்து இப்போ நம்ம பேசுகிறது ஓகே, பட் அவர் வந்து போய் உட்காந்துருவாராம். அந்த டைமில் யாராவது லைட்மேன் யாராவது வந்துட்டு எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னு கேட்டால் வந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாராம். அப்போ வந்து அந்த மனுஷன் சார் 71 வயசில் அவர் வந்து பாலிட்டிக்ஸில் 10 இயர்ஸ் ஆக்டிவாக இல்லை, சினிமாவில் ஆக்டிவாக இல்லை, எல்லாம் தாண்டி அவருக்காக இன்றைக்கி ஸ்டேட்டே அழுவுது. நான் வந்து லாஸ்ட் 2-3 டேஸாக நிறையா ட்ராவல் பண்ணேன் ரூரல் ஏரியாலலாம், இந்த பட ப்ரொமோஷனுக்காகவும் ஒர்க்குக்காகவும். எல்லா ஊர்லேயும் நான் போய் பார்த்தேன். எங்கே போனாலும் மக்கள் இதே தான் பேசுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. நம்ம வீட்டில் ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்ணீர் வடிக்கிறாங்க. இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்குலாம் அவரோட அருமை தெரியாது இல்லையா? இது வந்து எனக்கு ரொம்ப பேசுகிறதுக்கே ரொம்ப கூஸ்பம்ஸாக இருக்குது. வாழ்ந்தால் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அது நீங்கள் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. அதை நீங்கள் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணுறதுங்கிறது இன்னும் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் சார். ஓகே அண்ணா, நீங்கள் இதை பற்றி பேசியே ஆகணும்ண்ணா. கண்டிப்பாக நம்ம சாரை பற்றி கண்டிப்பாக கேப்டன் சார் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடித்த நபர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எந்த மாதிரியான நபர் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம அந்த கதையிலலாம் நிறைய ராஜா கதை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாரா, அந்த ராஜா ஊர் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவாரா. அப்படி வந்து நான் அவரை கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமே தவிர சாரை சந்திக்கிறதுக்கு நான் வாய்ப்பு கிடைக்கல. பட் அவங்க சன்ஸ் 2 பேருமே எனக்கு ரொம்ப பழக்கம். நான் நிறைய வாட்டி அவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் அப்பா எப்படி இருக்காங்கலாம் விசாரிப்பேன். ஸோ சார் வந்து நம்மளுக்கு வந்து அப்பப்போ ஒரு ரெஃபரன்ஸ் வரும்ல, வாழ்க்கையை அவர் சொன்ன மாதிரி எப்படி வாழணும், மற்றவங்களை எப்படி நடத்தணுன்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸாக தான் வாழ்ந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவரோட மறைவு வந்து நம்மளால் எதுவுமே சொல்லியோ ஈடுகட்ட முடியாது. இல்லை இவ்வளோ நாள் அவர் நமக்காக பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காகலாம் அந்த மறைவு ஈடு ஆகிட முடியாது. இன்னும் அவர் இருந்திருக்கலாம், நிறைய பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. பட் இருந்தாலும் அவர் சொல்லி கொடுத்த விஷயங்கள், குறிப்பாக வந்து நிறைய தானத்தில் சிறந்த தானம் மன்ன தானம் அப்படின்ற மாதிரி அவரை பற்றி சொன்னாலே அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு அப்படின்னு தான் யார் எடுத்தாலும் அவரை பற்றி பேசுகிற விஷயமா இருக்குது. அது ரொம்ப ஒரு பேசிக். இன்றைக்கி பசியில் வந்து காசு இருக்குது இல்லை அப்படின்றத மீறி சூழ்நிலையில் ஒருத்தன் பசியில் கூட இருப்பான். அதையும் புரிஞ்சுட்டு அவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணுன்றது தான் நம்ம அவர்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த விஷயத்தை எல்லாருமே சொன்னதுனால தான் அவரை நம்பி அத்தனை கூட்டம் வந்து அன்றைக்கி நின்னாங்க அவ்வளோ பேர் இடத்துல. ஸோ அது ஒரு பெரிய இழப்பு தான். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த நேரத்தில் எங்களுக்காக இந்த இடம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு. நிறையா பேசணும்னு நினச்சி வச்சுருந்தேன் நான். பட் இது ப்ரொமோஷன் வீடியோங்கிறதுனால இவ்வளோ தான் பேச முடியும். உங்களுக்கு தெரியும் ஒரு ஆங்கர் என்னன்னு. இன்னொன்று, இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகிறது வந்து டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துடலாம். ஆனால் அந்த ட்ராவல் டைம் எவ்வளோ இருக்குன்னு இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த ட்ராவல் டைத்தை நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க. இல்லை இந்த மாதிரியே தான் ஓடிட்டு இருக்கேன். இல்லை கண்டிப்பாக சொல்கிறேன்னா, நீங்கள் பெரிய இடத்துக்கு போவீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டே வரோம் விஜய் டிவியில். சிவகார்த்திகேயன்லேருந்து வரோம். அந்த ஸ்டாண்ட்ஸால தான் நீங்களும் இருக்கீங்க. நீங்களும் ஒரு பெரிய ஹீரோவாக பெரிய வாழ்த்துக்கள் இந்தியா கிளிக் சார்பாக. கண்டிப்பாக படம் ப்ரொமோஷன் நிறையா பேசுவோண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்யூண்ணா சார். ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ 2024 வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த படத்தில் இருந்து. ஓகேங்களா சார்? ஆக்சுவலி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கேன் வில்லனா. ஸோ அது எட் டு பி ரிலீஸ், அது பிளான் போயிட்டு இருக்கு. நான் வந்து இவங்களை டெலி இண்டஸ்ட்ரியில் தான் பார்த்தேன். ஸோ அப்போதுலேருந்தே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் எனக்கு அவங்க. ஸோ அதனால நல்லா பழக்கம். ஸோ இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயன்றதுனால விஷயம் வெளியே போகாதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. என் பேர் முகேஷ் கண்ணா. இந்த பர்டிகுலர் போர்ஷனில் 4 episodes. It will be part 2, part 3. நாங்கள் இப்போதைக்கு 3 வரைக்கும் பேசியிருக்கோம். பட் we have a lot of content. எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்க காலைல விழுந்து சார் அவாய்ட் பண்ணியிருந்தாங்க நினச்சிருக்கு சார். ஏன்னா இட்ஸ் a very tough job. எது வேணாலும் பண்ணிடலாம். அந்த வெயிலில் போய் நிற்கிறது அம்மா சாமி சத்தியமாக முடியல. ஸோ that was very difficult. But then I enjoyed this. ஜென்ரலாகவே எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரிக்டாக நினைப்பேன். சொல்லும் போதே சிரிக்கிறாங்க. எனக்கு இன்னொரு சைடு இருக்கு பார்க்கணும். 4 எபிசோட் நீங்கள் பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இந்த டைரக்ஷன் அவதாரத்துக்கு ரேடியோ சிட்டி சார்பாகவும் ஷாஃபிக் சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சொல்லலாம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் கொஞ்சம் கடைசி டிசைனிங் அப்படி நிறைய அடி வாங்கிட்டோம். ஸோ ஐ விஷ் தி ஹோல் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் இஸ் a great year. I wish everyone a very happy new year. Thank you so much. ஸ்மோக் பண்ணியாரு ஃபுல்லாக ஸ்பீடாக இருக்கும். நன்றி. Thank you. Last meeting இந்த ஃபைனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Thank you so much. உங்கள் கம்பெனி பற்றி சொல்கிறோம். எத்தனை வருஷமாக இருக்கீங்க? உங்கள் ஹெச்ஆர் மொபைல் நம்பர் வரைக்கும் கேட்பாங்க. ப்ளீஸ் என்னோட நேம் சரண். என்ன பண்ணுறீங்க?
ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே இந்த வித்தியாசமாக இருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு 1.5 years. ஓகே இப்போ டீமில் இப்போ டீமாக வரதுன்னு வீட்டில் பயங்கர டென்ஷன் தான் நல்லா விளையாடுறீங்க. எங்கே மீட் பண்ணீங்க? அப்படிலாம் இல்லை, 2 பேரும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆடுறோம். வருஷமாக விளையாண்டுருக்கீங்க பேட்மிண்டன்? 7 to 8 years. 7 to 8 years. நீங்கள் மோஸ்ட்லி ஒரு 5 years. நீங்களாம் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு. சீனியர் நீங்கள்? அப்படிலாம் கிடையாது. அப்படின்னு பார்த்தா கேம் வைஸ் அவர் தான் என்னோட சீனியர். அப்படியா? அவங்க 2 பேருக்கு ஒரு சீனியர் இருக்காங்க. யார் அவங்க அவரோட மிக்ஸ்டு டபுள்ஸ் பார்ட்னர். அப்படியா? ஓகே. தப்பா கிட்ட விளையாடுறாங்க, அடிச்சு போகிறாங்க. விளையாடுற உங்களுக்கு கூட அவ்வளோ பிரச்சனை இல்லை. என்கரேஜ் பண்ணிட்டு அவ்வளோ கதறாங்க. வாங்க சேட்டை பண்ணிக்கிறோம். நான் ஜூனியர்ஸ்லேருந்தே விளையாண்டுருக்கேன். அப்படியா? ஓகே. அப்போ ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள்? இல்லையா? இப்போ ப்ராக்டிஸ் ஜெயிச்சிருக்கீங்களா? கான்ஃபிடென்ட் இருக்கு. 10% 50% கவுண்ட் பண்ணுற டைம் இல்லைங்கிறாரு. வாங்க அப்படிங்க பேசுகிறீங்க சொன்னீங்க பயங்கர எப்படி சொல்லுங்க? கார்த்திக் ப்ரோ. கார்த்திக் டிசிஎஸ் டாடா கன்சல்ட் 5 இயர்ஸாக பேசிட்டு இருக்கோம் ப்ரோ. பேசிட்டு இருக்கீங்களா? ரெகுலர் பை. ஓஹோ, அதனால தான் உங்களை பேச்சு அதிகமாக இருக்கும். கைவிட்டு அதிகமாக இருக்கும். கூட்டமாக பேசிக்காவே நான் வந்து சாஃப்ட் கேரக்டருங்க. தாடி இருந்தாலும் நான் பயந்துட்டேன் ப்ரோ. 2 பேரும் தாடியோட இருக்கீங்களா? சின்ன பசங்க வேறு பாருங்களா, சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ இன்னைக்கு எப்படி ஜெயிச்சிருக்கீங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் தி டே. அப்படியா? ஓகே. ரொம்ப ஆர்வமாக இருக்கும். தனித்தனியாக அவங்க 2 டீமுக்கும் எங்கள் சைட்லேருந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இனிமே எங்களுக்கு வரவே முடியாது. ஸோ அதுக்கு மீண்டும் நன்றி. ஃபைனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி நான் மத்தியானம் ஒரு 1 மணி இருந்து கேள்விப்பட்டேன். வருஷமே முடிய போகுது. இப்போ கூட நீங்கள் கிளாப் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணீங்கன்னா 17 பேர் கிளாப் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபைனல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மீண்டும் ஒரு முறை நேஷனல் லெவல் ரெஃபரி ஜோசப் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக்கிறோம். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சார் வாங்க சார், டாஸ் பண்ணிடுங்க சார். இருக்கு ரத்த கொட்டி சார். இப்போ நம்ம குழந்தைங்க அடிச்சுட்டா பாடுவாங்க. இன்னும் ஒரு பெரிய கை தட்டி கொடுத்துருங்க ப்ளீஸ். இல்ல பழைய பாட்டு என்ன பாட்டு? சின்ன வண்ண கோயில். சின்ன வண்ண கோயில் பாருங்க. இல்லையா? இன்னும் தேவைப்படுவாங்க. கத்தனை கேட்டுக்கிட்ட இல்லையா? ஓகே பாருங்க அடிச்சுட்டா. சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவதம்மா புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் பூத்தாடும் தேன்முட்டு நானா சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவதம்மா மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டு White, you on the toss. 50. Let's go. Very good. Moving sound. Thank you so much. மீண்டும் ஒரு முறை. ஓகே. ஸோ ரக்ஷன் வந்து ஹீரோவாக அறிமுகமாக இருக்கார். ரொம்ப சந்தோஷம் ரக்ஷனோட வளர்ச்சியை பார்க்கும்போது. தேங்க்ஸ் டு ராகுல் இருக்காரு. நம்ம கூட பார்த்துருப்பீங்க. முதல்லன்னா ராகுல்னு சொன்னாலே தெரியும். இப்போ ஒரு 40 கிலோ கம்மியாக இருக்காருங்கிறதுனால என்ன ஓகே. அதனால நிறைய பேருக்கு தெரியும் ராகுல் நிறைய இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராகுல் மாதிரி ராகுலே தான். ராகுல் நன்றி. உங்களை பார்த்துட்டு சந்தோஷம். நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். மறக்குமா நெஞ்சம் இந்த படத்தோட பேர் என்ன திடீர்னு மறக்குமா நெஞ்சம்? லட்சம் மாதிரி ஒரு என்டீம் வச்சு ஒரு பேர் வச்சிருக்கீங்க. லட்சம் கேட்டுட்டேன் கதைக்கு முன்னால. கதையெல்லாம் நம்ம அப்புறம் பேசிப்போம். இந்த படத்தோட பேர் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? நான் வச்சுக்கலாமா கேட்குறீங்க. ஏன் மறக்குமா நெஞ்சம்? யார் வேணும்னு சொல்லலாம். மறக்குமா நெஞ்சம் அப்படின்றது ஒரு ஸ்கூல் படம். ஸோ ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு அசாதாரண ஒரு ஸ்கூலில் போய் +2 திருப்பி 3 மாதம் படித்து எக்ஸாம் எழுதுனா அவங்க கூட என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்றத கனவு வார்த்தை நாள் அந்த கனவு வருவீங்க. அந்த கனவோட தான் இந்த படம் ஆரம்பிக்கும். நல்லா கனெக்ட் ஆவீங்க. படிக்காம இருப்போம். அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம். ஸோ February 1st week ரிலீஸ் ஆகுது. ஓகே தேங்க்யூ ஸோ மச். இல்லை வேற ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்காங்க, அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேட்சை முடிச்சுட்டு நம்ம இடையில பிரேக் இருக்கும்போது 2 நிமிஷம் பேசுகிறோம். ரக்ஷன் வீட்டையும் கேட்குறோம். நிறைய கேள்வி இருக்குது. ஜாலியாக கொஞ்சம் மேட்சை பாருங்கள்.
ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்பா இவ்வளோ பேர் க்ரௌடாக இருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிட்டி பேட்மிண்டன் லீகோட ஃபைனல். Just go ahead. இல்லை இப்போ அப்படியே ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு பிக் பாஸ்ல போய் அப்படியே சீரியல் பிக் பாஸ் பார்க்க நல்லா இருக்கு. பார்க்க நல்லா இருக்காங்க. இல்லை பார்க்க எனக்கு நான் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் டு பி அ பார்ட் ஆஃப் இட் நல்லா இல்லை. ஸோ அடுத்ததான் செந்தில் சார் உங்கள்கிட்ட சில கேள்விகள். என்னன்னா உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கும் சார். வாய்ஸ் நல்லா இருக்கிறத விட என்னை விட நல்லா பேசப்படுகிறாங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள். என்னன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய கிரியேட்டர்ஸ் நான் பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், இல்லை ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்படுறது. ஸோ இது பெரிய விஷயம், வாழ்த்துக்கள் இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் அந்த ப்ரொடியூசர் பிடிக்கிறதுங்கிறது கிரியேட்டருக்கு என்றைக்குமே ஒரு போராட்டம் தான். ஷார்ட் ஃபிலிம்ஸை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க, புதுசாக வரவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஒரு சீனியரா இல்லை ஒரு சீனியரா இந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கைது இல்லை. நிறைய பயன் செய்ய ஒரு விஷயம் உங்கள் டாக் பற்றி. ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதோட விஷயமே வந்து யங் டேலண்டட் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு டிவி இண்டஸ்ட்ரிக்கும் மாற்றாக ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்கணுங்கிறது தான். ஐபிஎல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் விளையாடுற பிளேயர்ஸ் வந்து அவங்களே பெரிய ஐக்கானாக இருக்காங்க. அவங்க ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஆடணும்னு கூட அவசியம் இல்லை. ஆக்சுவலாக ஐபிஎல்லையும் அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கணும், அது வந்து நல்ல கண்டென்ட், எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் வரணும், ஐகான்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு அந்த ஐடியாவில் ஆரம்பிச்சது தான் ஷார்ட் ஃபிலிம்ஸ். இப்போ வெப் சீரிஸ் பார்க்குறோம், படம் பார்க்குறோம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம், எல்லாமே இருக்குது சார். ஆமாம், இதில் நாங்கள் ஆக்சுவலாக ஓடிடி மூவிஸ் ஒரு லைனப் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அதில் வந்து 90 மினிட்ஸ்க்கு மூவிஸ்லாம் பண்ணுறோம், அப்புறம் வெப் சீரிஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸும் அவார்ட் வினிங் ஷார்ட் ஃபிலிம்ஸும் இதில் நாங்கள் கொண்டு வரோம். என்ன ஐடியா இருக்குது ஷார்ட் ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும்? ஃபியூச்சரில் என்ன விஷயம்லாம் பண்ணணும்னு யோசிச்சிருக்கீங்க? ஃபியூச்சரில் அதான் அந்த யங் டேலண்டட் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு வாய்ப்பு உருவாக்கணும், நல்ல ஃபில்ம் மேக்கர்ஸ் உருவாக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா படம்னும் போது ரொம்ப ஒரே ஜானரில் ஒரே பேட்டர்னில் ஒர்க் பண்ணுறாங்க. அதை உடைக்கணும். அது உடச்சி ஷார்ட் ஃபிலிக்ஸில் அவங்க புதுசாக ஒரு இப்போ சொன்னாங்களே சொன்னாங்க அவங்க இப்போ ஃப்ரீயாக அவங்களோட பயோபிக்கை வந்து எடுக்கிறாங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஷார்ட் ஃபிலிக்ஸு. இப்போ இதுவே அவங்க வந்து ஒரு ஃபிலிமாக பண்ணணும்னா அது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய அவங்க சொன்ன மாதிரி சென்சார் அதெல்லாம் இருக்கும். அதனால் ஒரு மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க மனசில் என்ன தோணுதோ யதார்த்தமான ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. அதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மாக இது ஷார்ட் ஃபிலிக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஐடியாவே. அதுவும் அது மூலமாக நல்ல கண்டென்ட்ஸ் வரணும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ நீங்கள் எத்தனை எபிசோடு விஷயம் நான் மெயினாக சொல்ல மறந்தது என்னென்னா, நீங்கள் சொன்னீங்களா கான்ட்ரவர்ஷியல் ஆக்டர்ஸ் இந்த இந்த சப்ஜெக்ட் எடுத்து ஓகே பண்ணி அது இவ்வளோ தூரம் கொடுக்குது, ஹாஃப் தி ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு. இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு இல்லை. நான் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சப்போ நான் சொல்லியிருந்தேன், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்மோக்குன்ற ஒரு விஷயம் என்னுடைய லைஃப்பை எவ்வளோ இன்ஜூரியஸ் ஆக்குச்சுன்றது தான் இந்த பர்டிகுலர் போர்ஷன். இது யாருக்கு இன்டர்லேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது எவ்ரிவன். ஏன்னா இது ஒரு நடிகையின் கதைன்றது ஒரு ப்ரொமோஷன் லிமிட்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். உண்மையாகவே என் லைஃப் தான். ஆனால் நான் வெறும் ஒரு நடிகை இல்லைல்ல, நான் ஒரு பெண், ஒரு பெண், நான் ஒரு அண்ணாக்கு ஒரு குழந்தை, அந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. ஜென்ரலாக ஒரு 10 வயசு பொண்ணுலேருந்து ஒரு 30+ 40 கிட்ட வர ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அது எல்லாத்தையும் எல்லா விதத்தையும் தாண்டி வர ஒரு கேரக்டர். அது இப்போ நான் ஒரு ஆக்ட்ரஸ்னால தான் இது சினிமாவை கனெக்ட் பண்ணுது. ஆனால் இந்த எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்த்தீங்கன்னா, whether it is IT, whether it is shops, showrooms, any kind of business, எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற ஒரு பெண்ணாக தெரியுது. இல்லை இப்போ எந்த பாயிண்ட்ல இது சினிமாவே பண்ணுவீங்க, ஒரு வெப் சீரிஸை பண்ணலாம்னு யோசிச்சு? இல்லை, சினிமாவை பண்ண முடியாது, நிறைய சென்சார் கட்டுறது. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா அது ஒரு பயோபிக், அதுவும் நான் உயிரோடு இருக்கும்போது நம்ம என்னுடைய ஸ்டோரி நடிக்கும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அல்வா. இல்லை இப்படி நான் அப்படிலாம் கிடையாது, நடந்தது சொல்லணும்.
அதில் நிறைய நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, ஸ்ட்ரகிள்ஸும் இருக்குது, எல்லாம் இருக்கும். அது இருக்கும்போது பிகாஸ் ஒரு நடுவில் இருக்கிறதுனால தேர் இஸ் ஸ்மோக்கிங் இருக்கும், ட்ரிங்கிங் இருக்கும், பார்ட்டிஸ் இருக்கும், கிளப்பிங்ஸ் இருக்கும். அதெல்லாம் எல்லாமே கலந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் இடையில இடத்துல பார்க்கும்போது சோனியா பயங்கரமாக பவர்ஃபுல்லாக பார்த்தாங்க. இது வந்து உங்களுடைய லைஃப் நடந்ததுங்கிறதுனால அந்த பிரச்சனை இருக்கிறோம். புரியல கோபம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கான்ட்ரவர்சியெலாம் கூட பேசுறீங்க. அதெல்லாம் இருக்கும். ஆனால் இது வந்து உங்கள் லைஃப் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ அதற்கு முன்னாடி எவ்வளோ எபிசோடு இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கும். கான்ட்ரவர்சி பார்த்தீங்கன்னா இது ஸ்மோக்கிங்கிறது எத்தனை சீசன் போகும்னு தெரியாது. அப்படி போகும்போது எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சி லிஸ்ட் நான் எடுக்கல. கான்ட்ரவர்சி இருக்காங்க, அஃப்கோர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஏன்னா ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு நிறைய மீன்ஸ் வரும். ஏதாவது ஓரமாக சின்னதாக பண்ணிட்டு போயிருப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறும். மீம்ஸ்ன்றது இட்ஸ் ஃபன்னுங்க. அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது சிலது ஹர்ட்ஸ் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நம்ம அது எப்படி எடுத்துக்கிறோன்றது தான் விஷயம். ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் பேஷன் லைஃப். என்னோட ரொம்ப எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா, ஒரு ஹீரோனா இல்லை ஒரு ஆக்ட்ரஸா அவங்க லைஃப்ல நடந்த விஷயத்தை பற்றி அவங்க பண்ண போறாங்க அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி பற்றி சமீபகாலம் நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரு ஆதரவு இருக்கும், அதை வந்து எப்படி வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நாங்கள் அதை பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கள் எல்லாரையும் அழகாக காட்டின ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் எங்கள் கேமராமேன் கோபி வந்திருக்காரு. அண்ட் அது இல்லாமல் எங்கள் டீம் வந்து எடிட்டர் பாலா வந்திருக்காரு. ஆக்சுவலி வந்து ஆமாம். ஸோ ஆனால் ஆமாண்ணா தேங்க்யூ ஸோ மச். அடுத்த தடவை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி 8 டீம் வரமுறை அளவுக்கு பயங்கர பிஸியாக யூனிவர்சிட்டி சார்பாக வாழ்த்துக்கு. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஏற்கனவே யார் யாரும் என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா இது வந்து பொதுவாக இந்த பசங்களோட அவர் என்ன பண்ணிருக்காருன்னு நீ கேட்கலாம் சொன்னீங்க, நான் எப்படி கேட்க முடியுமா? சொல்லுங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, யார் யாரும் என்னென்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு எல்லாம் முடிவு பண்ணீங்க. சார் இது பேசிக்காக வந்து மறக்குமா நெஞ்சம் அப்படின்ற டைட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரெய்லரும் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு ஸ்கூல் ரீயூனியன் ஃபிலிம். அதாவது ரீயூனியன்னா ஒரு நார்மலாக வந்துட்டு ஒரு ஒன் டே ரீயூனியனோ இல்லை எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கேதரிங்கோ அந்த மாதிரி கிடையாது. ஒரு அசாதாரண சூழ்நிலையில் 28-29 வயசு பசங்க திடீர்னு ஸ்கூலுக்கு போய் திருப்பி யூனிஃபார்ம் போட்டு திருப்பி படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. எல்லாம் பக்கத்தில் போகிறாங்க, என்ன நடக்குது, எப்படி என்ஜாய் பண்ணாங்க, வாட் தே டிஸ்கவர். எவ்வளோ ஃபேண்டஸியாக ஒரு கதை இருக்க முடியும். ஒரு டைனோசர் வந்துருச்சு, திடீர்னு ஒரு பேய் அசாதாரண சூழ்நிலை அது என்ன படிச்சு முடித்து பல வருஷம் கழிச்சு ஸ்கூலில் போய் பாஸ் பண்ணுற அளவுக்கு அசாதாரண சூழ்நிலை. இல்லை படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேண்டஸியாக தான் இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஃபேண்டஸியில் திடீர்னு நம்ம எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும்னு ஒரு சூழ்நிலை, ஒரு கட்டாயத்தினால ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுணும்னு போகணும் அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி என்ன ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு கதையாக இருக்கணும். கடைசியாக முடிஞ்சதுக்கப்புறம் நக்சலுக்கு திரும்ப மாதிரி அதான் ஓப்பன் ஷாட்டு கரெக்டாக சொல்லிட்டீங்க. இல்லை நமக்கு ஒரு கனவு வரும் இல்லையா, திடீர்னு வந்து இப்போ அதுவும் எனக்குலாம் அடிக்கடி வரும். ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டா என்ன செய்யுது, எக்ஸாம் ஹாலில் இருக்கிற பேர், அந்த மாதிரி ஒரு கனவை ஒரு படமாகவே நாங்கள் எடுத்துருவோம். ஆனால் இது மூவியில் வந்து கனவாக வராது. எஃபோர்ட் பண்ண மாட்டாரு, எதுலையும் தலையிட மாட்டாரு எங்களுக்கு. ஏன்னா இது ஒரு கேங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றின கதை இல்லையா. ஆனால் இது கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படியான நீங்கள் உங்கள் டீம் வச்சு பார்த்துக்கணுன்றது இல்லையா, அவங்க விருப்பப்படியே அவங்க நடக்கட்டும். இதெல்லாம் இன்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணுறது இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிட்டீங்கன்னா வந்து சஜஸ்ட் பண்ணாரு. அதையும் வந்துட்டு உங்களுக்கு பாருங்க, பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து தினம் இது பண்ணாரு. அவரு வந்து நான் வேற 2-3 படம் கமிட் பண்ணுறாரு என் டீம் கிட்ட. அப்புறம் ரக்ஷன் தான் இதில் ஹீரோவா பண்ணுறாருன்னா அவர் மட்டும் வந்து நான் அந்த படம் பண்ணியே ஆவேன்னு வந்து பண்ணாரு. ஆக்சுவலாக அந்த ரோல் வந்து ஐ ஹோப் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருந்திருக்கும், அவங்க என்ன பண்ண பண்ணுவாங்க. கண்டிப்பாக சார், இதில் என்ன கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா இன்னும் ஒரு 5 மணி இருக்கு. 5 மணிக்குமே ஒரு வாழ்க்கையில் அதனால வந்து ஒரு நேரம் எடுத்து பார்த்துக்கணும். இது அப்போ நடந்தது, இது எப்போ நடந்தது அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். படத்தில் மொத்தம் 8 லெவல் இருக்கு. கதையில் வர நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சலீம், அப்புறம் வந்துட்டு ராமு, இந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட டெய்லி பேசுகிற கேரக்டர். அன்னைக்கு என்ன திடீர்னு நான் பக்கத்தில் பேசுவேன், ஏ சலீம் எப்போயா வரேன், ஓ சலீம் இங்கே இருக்காங்க. இல்லை நிஜமான சலீம் ஃப்ரெண்டு. ஸோ சுற்றி இருக்க எல்லார் வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையும் திருடி இருக்காது. இல்லை இதை வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது இது மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கும், இது மாதிரி எங்கள் ஸ்கூலில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். ஒரு ரிஸ்கில் போட்டு கொடுக்குறது அந்த மாதிரியான சாக்பீஸு அந்த மாதிரி
ஓகே ஸோ இதுக்கு நீங்கள் படமாக பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் பிரதர். பென்குயின் படத்தில் அந்த சார்லி சாப்ளின் மாஸ்க் போட்டு நான் பண்ணேன். இது ரொம்ப மோசமான சார்லி சாப்ளின் மாஸ்க் போட்டு ஓகே. ஆனால் யாருக்குமே வரக்கூடிய அவங்க நல்லா நடிச்சிருக்கீங்க. நான் தான் அப்படின்னு சொல்லிடுறேன். அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க சொல்லவே புரிஞ்சிருச்சு. இந்த வருஷம் தான் அடுத்த வருஷம் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறீங்க. அது 1 மணி நேரம் அது வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக February 2 எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். கண்டிப்பாக. நன்றி. தேங்க்யூ. ஹாய், லக்ஷ்னா நான் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேன். ஒரு ஹீரோடைய ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு ஆமாம். இவங்க கூட நான் வந்து ஷூட்டிங் டைம்லலாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணலான்னு இவங்க கூட தெரியாமல் ஒரு நாள் போயிட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஓட வச்சுட்டான். மூச்சு வாங்குறா, கொஞ்சம் நடந்துருக்கும். அண்ணன் 4 அடி தான் நடக்கணும், திருப்பி ஓடணும் அப்படின்ட்டோம். நிஜமாவே அந்த மாதிரி தான் ரொம்ப பயங்கர ட்ரைனிங் பண்ணுவாப்புல. இந்த படத்தில் வந்து எப்படின்னா இந்த ஸ்கூலில் வந்து கிளாஸில் லீடராக இருப்பாங்க இல்லை, அதே மாதிரி ஒரு லீடரான கேரக்டர். செகண்ட் ஹாஃபில் நான் சார் சார் ரேடியோ சிட்டி சார்பாக ஒரு சின்ன பரிசு வாங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வாங்க. ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி கவர்லாம் கொடுக்கும்போது நாங்கள் என்வலப்பில் போட்டு கொடுப்போம். அதையும் சொல்லி நீங்கள் வீட்டில் போய் கொடுத்து போடுறது. இப்போ இந்த பசங்க இந்த வருஷம் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு அப்படியே கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. நன்றி எப்பவுமே கொடுக்குறோம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. ஸோ சரி, ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறீங்களா? கொஞ்சம் Valli Sampath, another semi-finalist, Manikandan Arumugam and Cynthia Angelina Prince. Arun Ayyappan and Valli Sampath from Bank of America, Manikandan Arumugam and Cynthia Angelina from Societe Generale. Arun Ayyappan and Valli Sampath, please come onto the stage. I request all the semi-finalists, runners and winners to kindly be ready. I repeat, semi-finalists, runners and winners of City Badminton League tournament, kindly be ready. Mixed doubles winner Jayasurya and Priya from TCS. Mixed doubles winners Jayasurya and Priya from TCS, please come on to the stage. Adukada, for men's double semi-finals, HCL Tech, Balaji and Dinesh. Adukada, men's doubles runner-up. So next City Badminton League 2023 winners. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான டீம் பார்ட்டிசிபேட் பண்ணி அதிலிருந்து 3 நாள் கடுமையான போட்டிக்கு அப்புறமா இந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெறவுள்ளது. ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்.